எப்பவும் போல தான் காலையில எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு விட்டுடுவேன் சோறுக்கு. அது ஒரு பக்கம் வெந்துட்டே இருக்கும்போதே டிஃபன் வந்து ரெடி பண்ணிடுவேன். மாதத்துக்கு ஒரு நாள் தான் வந்து எங்கள் வீட்டில் எப்பவுமே வந்து பூரி ரெடி பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். பூரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், நல்லா புஃப்னு எழும்பி வர்றதுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டிப்ஸை வந்து நான் சொல்லிக்கிறேன். பூரிக்கு மாவு பிசையும் போது தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி ஊற்றி பண்ணுங்க. பூரி வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழும்பி வரும். பூரிக்கு மாவு பிசையும் போது நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து வந்து பிசையக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து தண்ணியில் கோட் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு விட்டாலே போதும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மாவு எல்லாமே உருட்டி முடிச்சுட்டு நம்ம எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா வந்து சூடாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லாவே எழும்பி வரும், சூப்பராக இருக்கும். பூரிக்கு சிம்பிளாக கிழங்கு மசாலா தான் செஞ்சுருந்தேன். காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிருந்தோம், அதனுடைய திப்பி இருந்தது. அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், காந்தாரி மிளகு, இஞ்சி இது எல்லாமே சேர்த்துட்டு சிம்பிளாக ஒரு சம்மந்தி செஞ்சுருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.